காலை நேரம் பைபிள் hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக இந்த 3ஆம் ஆண்டு படிப்பிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வான்வழி வகுப்புகள் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கையில் உள்ள தொலைபேசியில் உலகம் முழுதும் வந்து கொண்டிருக்கிறது. பைபிள் அவர், பைபிள் நவ், வெற்றி தமிழன் என்ற தலைப்புகளிலெல்லாம் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக இந்த பைபிள் நவ் அது பட்டப்படிப்பாக, பாடமாக உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. இந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டு சரித்திரம், நியூ டெஸ்டமெண்ட் ஹிஸ்ட்ரி என்ற தலைப்பில் நம்ம அந்த பாடத்தை படிக்கிறோம். அந்த வகையில் பல அறிமுகங்களை நான் உங்களுக்கு செய்கிறேன். சமீபத்தில் ஆப்பிள் வாங்கலாம் என்று கடைக்கு போயிருந்தேன். அந்த ஆப்பிள் கடையில் 3 கூடைகளில் ஆப்பிள் பழங்கள் இருந்தது. ஒவ்வொன்றும் ஒரு விதமான விலையாக இருந்தது. ஒன்று பளபளப்பாக இருந்தது, ஒன்று பச்சை கலந்ததாக இருந்தது, ஒன்று மிக பெரியதாக இருந்தது. இப்படியெல்லாம் வேறுபாடுகள் தெரிந்தது. அப்பொழுது நான் அந்த கடைக்கார இடத்துல கேட்டேன், இது என்ன விலை, அது என்ன விலை? அப்போ அந்த கடைக்காரர் சொன்னார், இது ஆஸ்திரேலியா ஆப்பிள், இது காஷ்மீர் ஆப்பிள், இது நம்ம உள்ளூர் ஆப்பிள் என்றெல்லாம் அவர் சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆப்பிள் எல்லாம் ஆப்பிள் தான். ஆனால் நம்ம வாங்கும்போது எப்படிப்பட்ட ஆப்பிளை வாங்குகிறோம்? பழுத்ததாக, சுவை உள்ளதாக, பெரியதாக, திடமானதாக, எடை கூடினதாக ஒரு ஆப்பிளை நம்ம வாங்குவோம். சகோதரர்களே, ஒரு ஆப்பிள் வாங்குவதற்கே 3-4 வகைகள் இருக்கும்போது, சபை குறித்து நாம் படிக்கும்போது இந்த உலகத்தில் 2000 வகையான சபைகள் இருக்குது. இந்த 2000 வகையான சபைகளும் 3 பெரிய பிரிவுகளாக இருக்கிறது. ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்துவுக்கு பின் 325வது ஆண்டில் ரோமபுரி வாடிகனிலிருந்து கத்தோலிக்கம் துவங்கினது. கத்தோலிக்கத்தை எதிர்த்து நிற்க திராணி இல்லாமல் ஏறக்குறைய ஒரு 1000 ஆண்டுகள் கிறிஸ்தவம் கத்தோலிக்கம் தான் அப்படின்னு மனிதர்கள் நினைத்தாங்க. ஆனால் 15வது நூற்றாண்டு வரும்போது 1529வது வருஷ வாக்கில் ஒரே ஒரு மனிதன், மார்ட்டின் லூதர், அவரும் ஒரு கத்தோலிக்கர். அவர் ஜெர்மன் மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்த்த போது கத்தோலிக்கம் சொல்வது அத்தனையும் தவறு என்று 99 குற்றச்சாட்டுகளை அவர் அடுக்கி கத்தோலிக்கம் தவறு என்று நிரூபித்தார். அங்கிருந்து தான் புராட்டஸ்டன்ட் சமயம் உருவானது. கிறிஸ்தவத்தில் 2வது பெரிய ஒரு கூட்டமாக அவர்கள் இருக்கிறாங்க. இந்த மார்ட்டின் லூதரை பின்பற்றினவங்க லூதரன் சபை என்று தங்களை அழைச்சிக்கிட்டாங்க. அவர்களுடைய கொள்கையில் ஒரு மிகப்பெரிய கொள்கை கிருபை மட்டுமே, ஆல் கிரேஸ் என்பது தான் அவங்களுடைய போதனை. இந்த புராட்டஸ்டன்ட் மக்கள் மத்தியிலிருந்து ஒரு 600, இந்த புராட்டஸ்டன்ட் மக்களிலிருந்து ஒரு 450 வருஷத்துக்கு பிறகு இன்னொரு வடிகட்டின கூட்டம் ஒன்று வெளியே வந்தது. அவர்கள் தங்களை பெந்தேகோஸ்து சபைகள் என்று தங்களை அழைச்சிக்கிட்டாங்க. இவங்க ஏறக்குறைய 1825 வாக்கில் கனடா நாட்டில் உருவானாங்க. அது ஒரு காட்டுத்தீ போல் பறந்தது. உலகம் முழுதும், குறிப்பாக ஏழை நாடுகளில் இந்த பெந்தேகோஸ்தே அமைப்பு வேகமாக வளர்ந்தது. ஏழை மக்கள் சுலபமாக கவரப்பட்டாங்க. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற பெரிய பிரிவுகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்தில் பெந்தேகோஸ்து சபையில் தான் இருப்பாங்க. அவர்களுக்கு இதுதான் போதனை, இதான் அப்படின்ற மாதிரி ஒரு அடையாளம் கிடையாது. அவர்கள் மத்தியில் ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசிகளாகவும், ஒவ்வொருவரும் தலைமை போதகர்களாகவும், ஒவ்வொருவரும் அவர்களுடைய சொந்த யோசனைகளை, பாரம்பரியங்களை உள்ளே புகுத்தி
அவர்கள் அந்த கிறிஸ்தவத்தை வளர்த்தாங்க, இன்னும் வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போது உங்களுக்கு தோராயமாக இந்த கிறிஸ்தவர்கள் எப்படி 33ஆம் ஆண்டிலே தொடங்கின அந்த திருச்சபை அது எப்படி மாறி 3 பெரிய பிரிவுகளாக இருக்கிறது. 3 கூடையில் உள்ள ஆப்பிளை வாங்கணுன்னா அந்த ஆப்பிள் எங்கே உருவானது, அதனுடைய விலை என்ன, அதனுடைய ருசி என்ன, இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் வாங்க முடியும். அதுபோல் சபையை அடையாளம் காண்றதா இருந்தால் அந்த சபைக்கு உரிய சத்தியங்களையும் ஆதாரங்களையும் நம்ம தேடி போகணும். இதை தான் ஆங்கிலத்தில் ரெஸ்டரேஷன் என்று நாம் சொல்கிறோம், மீட்டு அமைத்தல். இப்போது கத்தோலிக்கத்தை விட்டு வெளியே வந்தவங்க ரெஃபர்மேஷன், மறுமலர்ச்சி அடைந்தவர்கள். இப்போது ப்ராட்டஸ்டன்ட்லேருந்து வெளியே வந்த பெந்தேகோஸ்துக்காரர்கள் அவர்களும் மறுமலர்ச்சியை செய்கிறார்கள். ரெஃபர்மேஷன், கத்தோலிக்கத்தில் இல்லாததை நாங்கள் செய்வோம், ப்ராட்டஸ்டன்ட்டில் நம்பாததை நாங்கள் போதிக்கிறோம், இப்படி தான் வெளியே வந்தாங்க. ஆனால் எந்த ஒரு மாமரமும் உலகம் உண்டானது நாள் முதற்கொண்டு அதே மாங்கனிகளை தான் நமக்கு தருகிறது. எல்லா பனைமரங்களும் பனையே நமக்கு தருகிறது. அப்போது விதைகள் எல்லாம் 6000, 60,000, 6 கோடி என்றெல்லாம் விதைகள் இருந்தாலும் தேவன் ஒவ்வொரு விதைக்கும் இப்படி தான் என்று அதற்குள்ளே ஒரு வல்லமை வைத்திருக்கிறார். அப்போது விதைகள் அதனுடைய அடையாளமாகிய கனிகளை கொடுக்கிறது. எவ்ரி சீட் ப்ரொடியூஸ் த ப்ரோக்ரியேஷன். அந்த விதை என்னவோ அதுதான் முளைக்கும். அது முளைக்கும் போது அது வேப்பங்குட்டையாக இருந்தால் அது வேப்ப மரத்தை கொடுக்கும், நெல்மணி நெல்லை கொடுக்கும். மனிதர்கள் மனிதர்களை உருவாக்குறாங்க. தேவனுடைய வசனத்தின்படி நாம் நடக்கும்போது அங்கே தேவனுடைய மக்களாகிய கிறிஸ்தவர்களை நாம் பார்க்க முடியும். விந்தையான ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நோவா ஒரு பேழையை கட்டி அவனும் அவனுடைய குடும்பத்தார் ஆகிய மொத்தம் 8 பேர் அந்த பேழைக்குள் உட்கார்ந்து வெள்ளத்தினால் காக்கப்பட்டாங்க. மீதி இருந்த எல்லா மக்களும் வெள்ளத்தால் அழிஞ்சாங்க. இதெல்லாம் நீங்கள் பைபிள் படித்தா விளங்கிக்கலாம். பாருங்கள், 1 பேதுரு 3ஆவது அதிகாரம் 20ஆவது வசனம், பக்கம் 320, புதிய ஏற்பாடு. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையில் பேனால் அடிகோடிடுங்கள். சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். சிலராகிய 8 பேர், அதாவது நோவாவும் அவருடைய குடும்பமும். எதனாலே காக்கப்பட்டார்கள்? அந்த பேழையினாலே. எதிலிருந்து காக்கப்பட்டார்கள்? அந்த மாபெரும் தண்ணீர் அழிவினாலே. மற்ற ஜனங்கள் என்ன ஆனார்கள்? அந்த தண்ணீரில் அழிந்தார்கள். இந்த தகவலை ஆதியாகமம் 6ஆவது அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம நன்றாக படிக்கலாம். அப்பொழுது இருந்த உலகம் எவ்விதமாக அழிந்தது என்பதை நாம் படிக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்ல வந்தது என்னன்னா, தேவன் ஒரு சிலரை ரட்சிப்பதற்கு அந்த நோவா காலத்து ஜனங்களுக்கு ஒரு பேழையை கொடுக்கிறார். பேழைனா ஆங்கிலத்தில் ஆர்க். அது படகும் இல்லை, கப்பலும் இல்லை. அந்த பேழைக்குள்ள மாலுமியும் இல்லை. அந்த பேழையை திருப்புவதற்கான ரட்டார் என்று சொல்லக்கூடிய கப்பலை திருப்பக்கூடிய சுக்கான் இல்லை. ஒரு பெட்டி தான் அது. தேவனே அதற்கு கேப்டனாக இருந்தார். தேவனே அதற்கு சுக்கானாக இருந்தார். தேவனே அதை ஓடச் செய்கிறவராக இருந்தார். ஒரு பெட்டி போல இருந்தது அந்த பேழை. அதுக்குள்ள நோவும் அவனுடைய குடும்பமும் உள்ளே இருந்தாங்க. தேவனுடைய வார்த்தையின்படி இருந்தாங்க. தேவன் அவர்களை ரட்சித்தார். ஆனாலும் கூட அந்த பேழை இவங்களை தாங்கணும் இல்லையா? இவங்க அந்த பேழைக்குள்ளே இருக்கணும் இல்லையா? அதனுடைய உயரம், அகலம், நீளம் எவ்வளோ இருக்கணும்? அந்த முடிவை யார் செய்ய வேண்டியது? யார் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டுமோ
அவர் செய்ய வேண்டியது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1, நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையை அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமும் கீழ் பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதமாவது என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழம், அதன் அகலம் 50 முழம், அதன் உயரம் 30 முழமாக இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல்தட்டுக்கு 1 முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்திலே வைத்து கீழறைகளையும் 2ஆம் அறைகளையும் தட்டின்களையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். சகோதரர்களே, இந்த இடத்துல நோவா செய்த அந்த பேழை முதலாவது நம்முடைய கவனத்தை கவரக்கூடிய இடம். அது எந்த மரத்தால் செய்யணும்னு சொல்லிட்டார். இது நோவாவுக்கு தெரியாது. அப்போ நோவாவுக்கு தேவன் சொன்னார், இந்த மரத்தில் தான் அதை நீ செய்யணும். ஒரு கால் நோவா கர்த்தர் கட்டளையிடாத ஒரு மரத்தில் செய்திருந்தா அந்த பேழை தண்ணீரில் அழுகி வளைந்து பிரிந்து அவனும் அவனுடைய குடும்பமும் தண்ணீரில் மூழ்கியிருப்பாங்க. அடுத்தது அந்த மரத்தை அறுத்து இணைக்கும்போது கீழ் பூசணும்னு சொன்னார். அப்போது லீக்கேஜ் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, அந்த பேழையினுடைய நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, உயரம் எவ்வளவு, அதில் 3 அடுக்குகள், பக்கவாட்டில் கதவு, மேலே ஜன்னல். இந்த அதிசயமான இந்த பேழையை நோவா கட்டி முடித்தான். அப்போது இந்த பேழையில் ஒரு மாதிரியை நீங்கள் பார்க்குறீங்க. There is a pattern in the Noah's Ark which God gave it. ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக சொல்லியிருக்கார். இன்றைக்கி நம்ம டெய்லர்கிட்ட போய் துணி தைக்க கொடுக்கும்போது, குறிப்பாக பெண்கள் அவங்களுடைய ஜாக்கெட்டை தைக்கும்போது ஒரு சின்ன மில்லிமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட அவங்களால தாழ முடியாது. அது அவ்வளோ கணக்கச்சிதமாக தைக்கணும்னு அவங்க விரும்புவதை நம்ம பார்க்குறோம். சகோதரர்களே, அளவு குறைந்தாலும் போட முடியாது, அளவு அதிகமானாலும் அசிங்கமாக தெரியும். அப்போது நம்முடைய உருவத்துக்கு ஏற்றாற் போல ஒரு பேட்டர்னை அந்த டெய்லர் மனதில் வைத்து தான், அல்லது நாம் கொடுக்குற மாதிரி துணியை வைத்து தான் அதை வெட்டி தைக்கிறார். அதுபோல் நோவாவுடைய பேழை நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் காப்பாற்றியது என்ற ஒரே ஒரு வரியில் நீங்கள் நிற்காம தேவன் கொடுத்த ஒரு மாதிரியை நீங்கள் கவனிக்கணும். God gave him the pattern how to build the ark. Particularly, he has to choose a particular wood, கோஃபர், ஒரு குறிப்பிட்ட மரத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல் தான் இன்றைக்கும் உலகத்தில் லட்சக்கணக்கான மரங்கள் இருந்தாலும் ஒரு மரம், இயேசுவின் சிலுவை மரம், நம்மை ரட்சிக்கக்கூடிய இடத்துல நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம். என் அன்பு சகோதரர்களே, இதே மாதிரி தான் பழைய ஏற்பாட்டை தேவன் இஸ்ரவேலுக்கு கொடுத்த போது அங்கேயும் கூட ஒரு மாதிரியின்படியே கொடுத்திருக்கிறார். காரணம், மோசே மலையிலிருந்து இறங்கி வராரு. அதுக்கப்புறம் ஜனங்களை கூட்டி சேர்த்து தேவன் வாசமாக இருக்கக்கூடிய கூடாரத்தை போடுகிறார். அந்த கூடாரம் வித்தியாசமாக இருக்குது. அது மனிதர்கள் குடியிருக்கிற மாதிரி தெரியல. அந்த கூடாரம் 3 பகுதியாக இருந்தது. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த 3 அறைகளுக்குள்ள யார் எங்கே போகணும், எப்போது போகணும் எல்லாம் சொல்லப்பட்டது. அந்த கூடாரம் எப்படி அந்த கூரையானது அமைக்கப்படணும் எல்லாம் அளவு சொல்லப்பட்டது. அங்கே உள்ளே வைக்கப்பட்ட பொன் குத்து விளக்கு எப்படி செய்யப்பட வேண்டும், மேஜை எப்படி செய்யப்பட வேண்டும், பலிபீடம் எப்படி செய்யப்பட வேண்டும், எல்லா அளவும் அங்கே சொல்லப்பட்டது. யாத்திரையாகமும் 25வது அதிகாரம் பக்கம் 102 பழைய ஏற்பாடு 40வது வசனம் பாருங்கள். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. இந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சுதா? மோசேக்கு சொல்கிறார் பிதாவாகிய தேவன்,
நீ மலையிலே பார்த்தாயே, அந்த மாதிரியின்படி, அந்த வார்த்தையை கவனிங்க, நீ செய்ய எச்சரிக்கையாயிரு. God warned Moses that he must build the tabernacle according to the pattern what he saw on the mountain. அதனால தான் சபை என்பது உங்களுடைய பார்வையில், உங்களுடைய விரல் நுனியில் இருக்கிற ஒரு பொருள் அல்ல. இன்றைக்கி கத்தோலிக்கர்களும் புராட்டஸ்டன்ட் மக்களும் பெந்தேகோஸ்து மக்களும் சபை என்பதை தங்கள் வீட்டிலே வாழ்கிற வாழ்க்கை போலவும், எண்ணத்தை போலவும், விருப்பத்தை போலவும், புறமதஸ்தாரை போலவும், எந்த வேறுபாடு இல்லாமலும், அளவு இல்லாமலும், அதற்கான ஒரு ஒழுக்கம் இல்லாமலும், அதன் அடையாளத்தை தேடாமலும் இருக்கிறத நான் பார்க்கிறேன். சகோதரர்களே, உலகத்தில் இந்த பேட்டர்ன், அதாவது கிரேக்க மொழியில் டு பாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பொருள் அதனுடைய அடையாளத்தின்படி, அளவின்படி இருப்பது தான் அந்த பேட்டர்ன் என்பது. இந்த பேட்டர்ன் என்ற வார்த்தையை தான் எப்போதும் புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறது. குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 44வது வசனம் பாருங்கள். மேலும் நீ பார்த்த பேரால் அடிக்கோடிடுங்கள், மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று மோசேயுடனே பேசினவர் கட்டளையிட்ட பிரகாரமாக அந்த கூடாரத்தை வனாந்தரத்திலே நம்முடைய பிதாக்களோடு இருந்தது. இது மோசே போட்ட அந்த கூடாரத்தை பற்றி புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஸ்தேவான் என்ற மனிதன் இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு முன்பாக எருசலேம் நகரத்தில் நடுவில் நின்று சொல்கிறார், மோசே போட்ட கூடாரம் நம்ம மத்தியில் இருக்க, அது தேவன் மோசே காண்பித்த மாதிரியின்படி இருக்கிறது என்று சொன்னார். எபிரேயர் 8வது அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் 304வது பக்கம் 5வது வசனத்தை பாருங்கள், பேனலில் அடிக்கோடிடுங்கள். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. இந்த வசனத்தில் பழைய ஏற்பாட்டு கால மக்கள் அவர்கள் செய்த ஆராதனை பரலோகத்தில் உள்ள சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பித்த மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். இந்த இடத்துல மறுபடியும் எபிரேய ஆசிரியர் புதிய ஏற்பாட்டு கால கிறிஸ்தவர்களுக்கு நினைவூட்டுகிறார், பழைய ஏற்பாட்டு கால கூடாரமே மனிதர்களுடைய விருப்பத்தின்படி, பார்வையின்படி, ஆலோசனையின்படி செய்யப்படவில்லை. பொதுவாக இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரெஸ் போடுறோன்னா இன்னொருத்தர் போட்ட அந்த மாதிரியை பார்த்து நம்மளும் அந்த மாதிரி தச்சுக்கிறோம். ஃபேஷன்று அதை தான் நம்ம சொல்கிறோம். ஒரு காலத்தில் பேண்ட்டு போட்ட ஆள்லாம் யானைக்கால் பேண்ட்டு மாதிரி போட்டுட்டு இருந்தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காலோடு ஒட்டி குச்சிக்கால் பென்சில் பேண்ட்டுன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஆண்கள் போடுறாங்க. காரணம் ஃபேஷன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இப்போ தலைமுடிகள் வெட்டுவது அது ஃபேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி மத விஷயத்தில், சபை விஷயத்தில் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா அது இட்டர்னல் மேட்டர்ஸ், அது நித்தியமான விஷயங்களாக இருக்குது. ஒரு கால் நீங்கள் மாற்றி ஆப்பிளை வாங்கி சாப்பிட்லாம், உங்கள் விருப்பப்படி ஒரு ஃபேஷனை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கான ரட்சிப்பின் பலி உங்களால் மாற்றப்பட முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை உங்களால் மாற்ற முடியாது. உங்கள் ரட்சிப்பின் திட்டத்தை மாற்ற முடியாது. உங்கள் தொழுகையினுடைய அம்சங்களை மாற்ற முடியாது. உங்கள் நம்பிக்கையின் போதனைகளை மாற்ற முடியாது. இயேசுவின் 2ஆம் வருகை பற்றிய போதனைகளை மாற்ற முடியாது. ஆகவே தான் pattern is very important for the church. We follow the pattern of the apostolic teaching. அப்போஸ்தலர் நமக்கு உபதேசித்த அந்த மாதிரியையே சபையினுடைய அடையாளமாக, அளவாக நாம் கவனிக்கிறோம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 6வது அதிகாரம் 17வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 214வது பக்கம்.
உங்கள் கையில் உள்ள பேனாவில் நான் சொல்லும் இடத்துல அடிக்கோடிடுங்கள். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும். இந்த இடத்துல ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நம்முடைய வாழ்க்கை. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும், கவனிச்சிங்களா? இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு, பேனால் அடிக்கோடிடுங்கள், உபதேச சட்டத்திற்கு. அதாவது ஒரு பாவியாகிய மனிதனுக்கு ஒரு உபதேசம் சட்டமாக கொடுக்கப்பட்டதான். புரியுதுங்களா? அப்போ ஒரு மனிதன் பாவியாக இருக்கான், அவன் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் ஒரு உபதேசத்தை வைத்திருக்கார், ஒரு டீச்சிங்கை வச்சிருக்கார். அது ஒரு சட்டமாக இருக்கிறது. A sinner has to take the teaching of the law. ஒரு உபதேச சட்டம்ன்றார், அந்த மாதிரி என்று சொல்கிறார். அந்த மாதிரி, அந்த உபதேச சட்டம், ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போது each sinner has been given a teaching which is prescribed according to apostolic pattern. அப்போஸ்தலருடைய மாதிரியின்படி நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த சட்டம் நம்ம என்ன செய்தது பாருங்கள், 18ஆம் வசனம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். When you obey that form of teaching, immediately your sins are forgiven, you become slaves of righteousness. அப்போ ரோமர் 6ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள், ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்படுகிறான்? கையை மேலே தூக்குறதுனாலையா, கண்ணை அசைக்கிறதுனாலையா, அல்லது வாயால் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்வதனால, அல்லது 3 நாள் உபவாச கூட்டத்தில் போய் கலந்துக்கிறதா, அல்லது தலைமை போதர் தலையில் கை வைக்கிறதா, அல்லது வேறு ஒரு சபையில் போய் தானாக சேர்ந்து கொள்வதா, ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் சேர்கிற மாதிரி? இவைகள் ஒன்றும் நம்மை மன்னிக்கலை. அந்த உபதேச சட்டம் ஒன்று இருக்குது, அதற்கு ஒரு முறை இருக்கிறது. அந்த உபதேச சட்டத்திற்கு யாருடைய விருப்பம் இல்லை, உங்களுடைய விருப்பத்தின்படி மனப்பூர்வமாய், wholeheartedly, when you obey to that form of teaching. Now, the result is you are saved. You become a slave of righteousness now. நீதிக்கு நீங்கள் அடிமையாயிட்டீங்க, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. அப்போது சபையின் சரித்திரத்தை நம்ம படிக்கிறதான்னா, சபை நமக்கு ஒரு மாதிரியை காண்பிக்கிறது. சபைக்குன்னு ஒரு அளவு இருக்கிறது, ஒரு போதனை இருக்கிறது. அது ஒழுங்கின் கீழே தான் நம்ம நடக்க முடியும். இப்போது கத்தோலிக்கர்கள் அவர்களுக்குன்னு ஒரு கொள்கையை வைத்திருக்கிறாங்க. புராட்டஸ்டன்ட் மக்கள் அவர்களுக்குன்னு ஒரு பொதுவான கொள்கை வைத்திருக்கிறாங்க. பெந்தேகோஸ்தே மக்கள் அவங்களுடைய பிரிவுக்கு தக்கதாக, போதனைகளுக்கு தக்கதாக அவங்க தங்களுடைய போதனையை வச்சுருக்காங்க. கத்தோலிக்கர்கள் கிரியினால் மட்டுமே ஒரு மனிதன் ரட்சிக்கிறான் என்று போதிக்கிறாங்க, அதாவது பை ஒர்க் ஒன்லி. புராட்டஸ்டன்ட் மக்கள் என்ன நினைக்கிறாங்க? கிருபையினால் மட்டுமே நாம் ரட்சிக்கப்படுகிறோம், we are saved by grace only. பெந்தேகோஸ்தே மக்கள் என்ன நினைக்கிறாங்க? விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம், we are saved by faith only. work only, grace only, faith only. இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும். இந்த மூன்றுமே தேவைதான். we need work, we need grace, we need faith. ஆனால் இவங்க எப்படி போயிட்டாங்க? ஒர்க் ஒன்லி, கிரேஸ் ஒன்லி, ஃபெய்த் ஒன்லி. அப்போது நோவாவுடைய பேழை அந்த நீளம், அகலம், உயரம்
பக்கவாட்டில் வைக்க வேண்டிய கதவு, மேலே வைக்க வேண்டிய ஜன்னல், அந்த மொத்த பேழையும் கொப்பேர் மரத்தால் செய்யப்படணும். இதில் ஏதாவது ஒன்று ஓட்ட உடைச்சலாச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிங்க. மரம் மாறி இருந்தால் அந்த பேழை உடைந்து இருக்கும், அளவு மாறி இருந்தால் அந்த பேழை மூழ்கி இருக்கும். ஏனென்றால் அந்த பேழைக்குள்ளே அந்த பேழையை நடத்துவதற்கான ஒரு படகு கூட ஒரு படகோட்டி தேவைப்படுகிறான். ஒரு கப்பலுக்கு ஒரு மாலுமி தேவைப்படுகிறான். கப்பலை திருப்புவதற்கு ஒரு சுக்கான் தேவைப்படுகிறது, ஒரு ரெட்டார் தேவை. அப்போது நோவனுடைய பேழைக்கு மாலுமி இல்லை, படகோட்டியாக ஒருவன் இல்லை, ஒரு கோல் இல்லை, அதை திசை திருப்புவதற்கு சிக்குவான் இல்லை. தேவன் அதை பார்த்துக்கிட்டார். மனிதன் அதற்குள்ளே உட்கார்ந்த போது அவனை அவன் ரட்சித்தார். அதுபோல் சபையினுடைய மாதிரியின்படி நாம் உள்ளே இருக்கும்போது நாம் ரட்சிக்கப்படுவோம். அதை விட்டுட்டு நாம் நம்ம விருப்பத்தின்படி நடந்தால் அந்த மாதிரியை நம்ம மாற்றணும்னா ருசி உள்ள ஒரு தேங்காய் சட்னியாக தான் நம்ம மாறிடுவோம். ஒரு தேங்காயை நீங்கள் மண்ணில் சரியான அளவில் புதைத்தால் அது முளைக்கும். அல்லது அதை முற்றி போன போது அதை உடைத்து அதன் பருப்பு எடுத்து சட்னியாக நீங்கள் அரைச்சிங்கன்னா சுவையாக இருக்கும். அது ஒருவேளை உணவாக போயிடும். அதுக்கு பிறகு நம்ம அதை கழிவோம். சட்னியாக ஆக்கப்பட்ட உடைக்கப்பட்ட அந்த தேங்காய் மீண்டும் முளைக்காது. அதுவும் தேங்காய் தான், இதுவும் தேங்காய் தான். ஆனால் இது அழிந்த விதை, அது அழியாத விதை. அதுபோல எல்லா விதைகளுக்குள்ள தேவன் தமது வார்த்தையாகிய வல்லமை வைத்தது போல நம்முடைய ரட்சிப்பாகிய அந்த விதைக்குள்ள, அந்த உபதேசத்துக்குள்ள, அந்த போதனைக்குள்ள தேவன் தமது ஆதாரமாகிய அதிகாரத்தை, வல்லமையை வைத்திருக்கிறார். நீங்கள் எப்படிங்க கத்தோலிக்கரானீங்க அப்படின்னு ஒருத்தரை பார்த்து கேட்டால், நான் அப்படியே எங்கள் கத்தோலிக்க பெற்றோருக்கு பிறந்ததுனால நான் கத்தோலிக்கன். நீங்கள் எப்படி ப்ராட்டஸ்டண்ட் ஆனீங்க? நான் ப்ராட்டஸ்டண்ட் பெற்றோருக்கு பிறந்ததுனால அப்படியே வந்துட்டேன் உள்ள. நீங்கள் எப்படி பெந்தகோஸ்தகாரா மாறினீங்க? எங்கள் பெற்றோர்கள். அப்போ பிறப்பின் வழியாக இவர்கள் மதத்திலே இருக்கிறார்கள். மார்க்கத்துக்கு நீங்கள் வரணும்னா வசனத்தின்படி ஒவ்வொருவரும் உங்கள் பாவத்தை நீங்கள் விட்டுவிட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டு பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்படும் போது, அந்த உபதேச சட்டத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது தேவன் மகிமைப்படுகிறார். நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாகி நீதிக்கு அடிமைகளாகிறீர்கள். இந்த உபதேச சட்டத்தின்படி தான் எருசலேம் நகரத்தில் 3000 பேர் முதலாக திருச்சபைக்குள்ளே வந்தாங்க. இந்த கருத்துக்களை அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் படிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம். இதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே அன்பு சகோதரர்களே, இந்த நாளில் நாம் படித்த மிக உறுதியான வலுவான இந்த வேத வசனங்களை நல்ல தடயங்களாக நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். இதனுடைய தொடரை நாளை வகுப்பில் நம்ம கவனிக்கலாம். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, நாங்கள் மாதிரியின் உபதேசத்தை குறித்து கேள்விப்பட்டோம். நோவா கட்டிய பேழை உமது மாதிரியின்படி இருந்தது. மோசே அமைத்த கூடாரம் உமது மாதிரியின்படி இருந்தது. திருச்சபையானது உமது மாதிரியின்படி கட்டப்பட்டிருக்கிறது என்ற அறிவை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படி எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 a.m. YMCA Hall, opposite High Court, Parish Corner. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்?
வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.